நாம் இந்த வீடியோவில் 2023 ஃபிப்ல நடந்த டெட் எக்ஸாமோட ஒன் ஆஃப் தி கொஷின் பேப்பர்ஸில் சயின்ஸோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணைக்கட்டுகளில் மேல்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதிகமான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த அழுத்தத்தை தாங்கிக்கிறதுக்காக தான் அடிப்புறத்துல வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 400 மீட்டர் பெர் செகண்ட் எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எதிரொலி ஃபார்முலா வச்சு வருது. இப்போ எதிரொலின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓ எக்கோ, அதாவது அந்த எதிரொலியை பொறுத்த வரைக்கும் இது ரிலேட்டடான ஃபார்முலா என்ன அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு v/20. இப்போ இந்த வெலாசிட்டி எவ்வளவு 400. இப்போ 400 டிவைடட் பை 20. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 மீட்டர். ஓ செகண்ட் ஒன் 20 மீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். இது 10th சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸ் போர்ஷனில் இருக்குது. அடுத்த கேள்வி, L நீளம் கொண்ட கடத்தியின் மின்தடை 6 ஆகும். இதன் நீளம் NL ஆக மாற்றப்படும் போது புதிய மின்தடை என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா தேர்ட் ஒன், N²R. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, 125 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட லென்ஸின் திறனை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லென்ஸின் திறன்னா அதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஃபார்முலா என்னன்னா P இஸ் ஈக்குவல் டு 1/f. இதில் கேபிட்டல் Pங்கிறது அதோட லென்ஸோட திறன், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், குவிய தூரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இவனில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க, 125 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மீட்டருக்கு என்ன பண்ண போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 125 × 10⁻⁻2 அப்படின்னு வரும். -2 மீட்டர். அப்போ திறன் P is equal to 1 divided by 125 × 10⁻⁻2. இப்போ இந்த 10⁻⁻2 மேலே கொண்டு போகும்போது 10⁻+2 மாறிடும், டிவைடட் பை 125. இதை 100 நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம், டிவைடட் பை 125. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 100க்கு இங்கே 125 இருக்குது. இப்போ 0 பாயிண்ட், இங்கே பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே கூடுதலாக ஒரு 0 சேரும். இப்போ 1000 மாறிடும். இப்போ 1000ல் எத்தனை 125 இருக்குன்னு பார்த்தா 8 இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 0.8. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கேள்வி, வெப்பநிலை மாறா நிகழ்வில் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கான வாய்ப்பாடு. ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் பை ஐசோதெர்மல் ப்ராசஸ் பை த கேஸஸ். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், W is equal to μRT VF divided by VI. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுடைய இரு பொருட்கள் வழுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன. அவை 15 நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றன எனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் அடையும் விசையை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பொருள் இருக்கு, இதோட மாஸ் வந்து 8 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க.
இன்னொரு பொருள் இருக்குது, அதோடது வந்து 2 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பொருளையும் மொத்தமாக மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா 15 நியூட்டன் மொத்தமாக ரெண்டுத்தையுமே வந்து மூவ் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க கொஷினில் கேட்குறது இந்த 2 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இது நியூட்டனோட செகண்ட் லாலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, எம்ங்கிறது மாஸ், ஏங்கிறது ஆக்சிலரேஷன் முடுக்கம். இப்போ இதில் நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பொருள் கொடுத்துருக்கனால இதை M1 M2 நம்ம எடுத்துக்குவோம். M1ஓட வேல்யூ 8 கிலோகிராம், M2 இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஓவரால் எஃப்ங்கிறது 15 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2 கிலோகிராம் நிறையுடைய பொருளோட 2 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய பொருளை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதோட அளவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இங்கே 2 பொருள் இருக்கிறதுனால நான் எப்படி எடுத்துக்க போகிறோம், M1A ப்ளஸ் M2A. இதில் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே என்னதுன்னா ஈக்குவல் தான். இப்போ இதில் ஏ என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ M1 ப்ளஸ் M2ன்னு கிடைக்கும். இங்கே ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னா 15. இப்போ 15 இஸ் ஈக்குவல் டு 8 நம்மளுக்கு தெரியாது. M1க்கு பதிலாக 8 ப்ளஸ் M2க்கு பதிலாக 2. 15 இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 10 நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் தான் வேணும். ஸோ 10 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா A is equal to 15 divided by 10. That means A is equal to 1.5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது 2 கிலோகிராம் இருக்கக்கூடிய பொருளை வந்து மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது F2 is equal to M2 into A. மாஸுங்கிறது 2, ஆக்சிலரேஷன் வந்து 1.5 is equal to 3 நியூட்டன். இதுதான் இந்த 2 கிலோகிராம் இருக்கக்கூடிய பொருளை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஒன், தேர்ட் 3 நியூட்டன். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கேள்வி, வடிவியல் நீளம் 18 சென்டிமீட்டர் கொண்ட சீரான சட்ட காந்தம் ஒன்றின் காந்த நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது ஜாமெட்ரிக் லென்த்து, கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் லென்த்து. இப்போ இது ரிலேட்டடான ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5/6 இன்ட்டு ஜாமெட்ரிக் லென்த். இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ 5 டிவைடட் பை 6 இன்ட்டு இந்த ஜாமெட்ரிக் லென்த் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் 18 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 6 ஆர் 6, 3 6 ஆர் 18. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 15 சென்டிமீட்டர். இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஒன், 15 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, பெரிலியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு மற்றும் H2O ஆகியவற்றின் தன்மைகள் முறையே கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஒன், ஈரியல்பு, காரத்தன்மை, ஈரியல்பு. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃப்ளேமபிள் ஐசஸ், எரியும் பனிக்கட்டி என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தேர்ட் ஒன், நீர் மற்றும் மீத்தேனின் உரைக்கலவை. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, டூ கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 500 மில்லிலிட்டர் நீரில் கரைக்கப்பட்ட கரைசலின் நார்மாலிட்டி. 2 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை 500 மில்லிலிட்டர் நீரில் நம்ம கரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான நார்மாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 0.1 நார்மாலிட்டி. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த காரங்கள் அம்மோனியம் உப்புடன் வினைபுரிந்து கொடுப்பவை. ஒரு பேஸ் வந்து அம்மோனியம் சால்ட்டோட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மெட்டல் சால்ட்ஸ்,
அமோனியா கேஸ், வாட்டர், இந்த 3மே என்ன செய்யணும் கிடைக்கும். அதனால ஆன்சர் என்ன? 4th ஒன். உலோக உப்பு, அமோனியா வாயு மற்றும் நீர், இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி. பென்சின் வந்து பிளாட்டினமோ இல்லை H2O ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சேன், வளைய ஹெக்சேன், இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, எலக்ட்ரானின் அலைத்தன்மையானது டேவிசன் மற்றும் ஜெர்மரால் சோதனை செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட படிகம் எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன், நிக்கல். அடுத்து, C2H5OH இதை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும்போது இந்த ஏங்கிற பிளேஸ்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் ஆசிட் தான் இதுக்கான ஆன்சர். இது 10th சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில இருக்கு. அடுத்த கேள்வி. ஏ என்ற உலோகம் வரிசை எண் 4 தொகுதி எண் 11 கொண்டது. உலோகம் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்குகிறது எனில் ஏ என்ற உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன், காப்பர் தான். அடுத்த கேள்வி. டிஎன்ஏவின் 2 இழைகளை தனியாக பிரிக்கும் நொதியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன், ஹெலிகேஸ். இதுதான் டிஎன்ஏவோட அந்த 2 இழைகளை தனியாக பிரிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி. நைட்ரோபாக்டர் பீம்பாலிமிக்ஸா, அசட்டோபாக்டர் அசிட்டி, ஈகோலை, இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நைட்ரோபாக்டர் அப்படிங்கிறது நைட்ரஜன் நிலைநிறுத்தம், பீமாலிமிக்ஸா அப்படிங்கிறது பாலிமிக்சின், அசட்டோபாக்டர் அசிட்டிங்கிறது அசிட்டிக் அமிலம், ஈகோலை அப்படிங்கிறது விட்டமின்ஸ். ஓ இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி. ஏ வந்து 4th ஒன், ஏ 4th இருக்கக்கூடியது இதுதான். ஸோ பி 3rd, சி வந்து 2nd, டி வந்து 1st. இதெல்லாம் சேர்ந்துக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 3rd ஒன். A3 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி. குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டும் பொறுத்து கொள்ளும் உயிரினங்கள். ஆர்கானிசம் which can tolerate only small range of temperature variations are. இதுக்கான ஆன்சர் 4th ஒன், ஸ்டெனோதெர்மல், இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி. கரும்பு தாவரத்தில் கணுவிடை பகுதி நீட்சியை தூண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோனை பயன்படுத்த வேண்டும்? இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜிப்ரலின். இதுதான் கணுவிடை பகுதியோட அந்த நீட்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அடுத்த கேள்வி. உருவாக்க கருவுரா வித்து காணப்படுவது. 3rd ஒன், ஏர்வா, இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது ஆர்கிபாக்டீரியம் இல்லை? ஃபைண்ட் அவுட் விச் ஒன் இஸ் நாட் அ ஆர்கிபாக்டீரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 4th ஒன், அசிட்டோபாக்டர், இதுதான் ஆர்கிபாக்டீரியம் கிடையாது. அடுத்த கேள்வி. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் பிஎன்டிஆர்எஸ் என்பது இது எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணது? இதோட வேலை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து அடையாளம் காண்பதற்கான மூலக்கூறு குறியீடு, மாலிகுலார் மார்க்கர்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், இதுதான் இதுக்கான ஆன்சர். இது மூலமா இது யாரோடதுங்கிற அந்த அடையாளத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அடுத்து. ஒருவர் இரத்த பரிசோதனை செய்த போது இரத்த தட்டு செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இவர் எந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளார் அப்படின்னு கேட்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து
டெங்கு 1,2 வைரஸ். அடுத்து எந்த நோய் மனவளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள், பலவீனமான தசை அமைப்பு, பார்வை குறைபாடு மற்றும் கேட்டல் குறைபாடு போன்றவற்றோடு தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன், ட்ரைசோமி 2n+1. இதை ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான அறிகுறிகள். அடுத்த கேள்வி, அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்ப உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், தைராக்சின். அடுத்த கேள்வி, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் எனும் திசு பொருந்தா நிலை இந்த தம்பதியினரிடையே பிறக்கும் குழந்தைக்கு ஏற்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், RH நெகட்டிவ் மதர், RH பாசிட்டிவ் ஃபாதர். அடுத்த கேள்வி, கிரையோரிசர்வேஷன் தொழில்நுட்பத்திற்கு எந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன், லிக்விட் நைட்ரஜன், நீர்ம நைட்ரஜன். அடுத்த கேள்வி, தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை. இது என்ன சொல்லுவாங்கன்னா தசை செயலிழப்பு. அடுத்த கேள்வி, கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி பெண் குழந்தைகளில் போடப்படும் வயது? 9 to 13 years. 9 முதல் 13 வயதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊசி போடுவாங்க. அடுத்த கேள்வி, வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வின் இதழ் முனைகள் எந்த தசை நீட்சிகளால் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஒன், கார்டே டென்டினே. இதுதான் இதுக்கான ஆன்சர். எல்லாருக்கும் தேங்க்யூ.